வணக்கம். மகாபாரதம் பதிவுல 44வது பகுதி தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். பிரகஸ்தர முனிவர் விடைபெறுதல் பற்றி தான் பார்க்க போறோம். தமயந்தி சுதேசனிடம் அயோத்திக்கு சென்று ருதுபர்ணனையும் சுயம்வரத்திற்கு வர சொல்லி அழைப்பு விடுமாறு கூறினார். அவ்வாறு சுதேசனும் அயோத்திக்கு சென்று சுயம்வரத்திற்கான அழைப்பு விடுத்தான். இந்த செய்தி நலனுக்கும் தெரிய வந்தது. நலன் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். ருதுபர்ணன் நலனை அழைத்து, விடிந்தால் சுயம்வரத்திற்காக விதர்ப்ப நாட்டிற்கு செல்ல வேண்டும். விதர்ப்ப நாட்டிற்கு சுயம்வரத்திற்குள் உன்னால் தேர் செலுத்த இயலும்தானே என கேட்க. இதை கேட்டு நலனும் மிகவும் கவலை கொண்டான். ருதுபர்ணன் நலனிடம் புறப்படுவதற்கு தேர் தயாராக இருக்கட்டும் என்றார். நலனுக்கு தமயந்தியின் செயல் புரிந்தது. தேவி என்னை காண இத்தகைய நாடகம் நடத்த வேண்டியதாயிற்று. நீ கவலை கொள்ளாமல் இரு, நிச்சயம் உன்னை காண நான் வருவேன் என மனதிற்குள் நினைத்தான். ருதுபர்ணனும் நலனும் அயோத்தியில் இருந்து விதர்ப்ப நாட்டை நோக்கி பயணம் செய்தனர். நலன் அஸ்வமந்திரம் ஓத தேர் வானில் பறந்தது. இதை கண்டு ருதுபர்ணன் அதிசயத்தான். நலனை பார்த்து, பாகிகா, உன்னை போல் ஒரு ரத சாரதியை நான் இதுவரையில் கண்டதில்லை. நீ கற்றிருக்கும் அஸ்வ மந்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுப்பாயா என கேட்டான். நலனும், அரசே, எனக்கு அஸ்வ மந்திரம் கற்றுக் கொடுப்பதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. இந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தால் தாங்கள் எனக்கு குருதட்சிணை தர வேண்டும் என்றார். இதை கேட்டு மகிழ்ந்த ருதுபர்ணனும், உனக்கு வேண்டும் குருதட்சிணையை நான் தருகிறேன் என்றான். அரசே, தாங்கள் சூதாடுவதில் மிகவும் வல்லவர். தாங்கள் ஒருபோதும் சூதில் தோற்றதில்லை. அதனால் அந்த வித்தையை தாங்கள் எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்றான். ருதுபர்ணனும், நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்றான். உடனே நலன் ரதத்தை கரையோரமாக நிறுத்தினான். ருதுபர்ணனும் நலனுக்கு சூதாட்ட நுட்பங்களை விரிவாக கற்றுக் கொடுத்தான். நலனை இத்தனை நாள் கஷ்டப்படுத்தி வந்த கலிபுருஷனால் இதற்குள் நலனின் உடம்பில் தங்க முடியவில்லை. நலனின் உடம்பில் இருந்து வெளியே வந்தான். கலிபுருஷன் நலனிடம், அரசே, தங்களின் இந்த நிலைமைக்கு காரணம் நான்தான். என்னால் தங்களுக்குள் இருக்க முடியவில்லை. காரணம் கார்கோடனின் விஷம் மட்டுமின்றி எனக்கான சூதாட்ட வித்தை என் தயவில்லாமல் உங்களுக்கு வசமாகிவிட்டது. இனியும் நான் தங்களுக்கு இடையூறாக இருக்க விரும்பவில்லை. தாங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும். தங்கள் கதையை யார் கேட்டாலும் அவர்களுக்கு நான் நன்மையே செய்வேன். தாங்கள் என்னை சபிக்காமல் மன்னிக்க வேண்டும் என்றான். நலனும் கலிபுருஷனை மன்னித்தருளினான். அதன் பிறகு நலன் ருதுபர்ணனுடன் விதர்ப்ப நாட்டை அடைந்தான். நலனும் ருதுபர்ணனும் அரண்மனையை நோக்கி வருவதை தமயந்தி மாடத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள். தேரின் வேகத்தை கண்டு தேரை செலுத்துபவர் நலன் என்பதை ஊகித்தார். அரண்மனைக்குள் ருதுபர்ணனும் நலனும் சென்றனர். அரண்மனையில் இருந்த தன் குழந்தைகளை கண்ட நலனுக்கு கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதை கண்ட தமயந்தி கண்ணீர் தழும்ப நலனின் அருகில் ஓடி வந்தாள். நலனை பார்த்து, தாங்கள் ஏன் இந்த கோலத்தில் இருக்கின்றீர்கள் என கேட்டார். நலனும், தமயந்தி, என்னை மன்னித்துவிடு. நான் செய்த தவறுக்கு நீ துன்பப்படுவதை என்னால் காண இயலவில்லை. அதனால்தான் உன்னை விட்டு பிரிந்தேன். நான் உன்னை விட்டு பிரிந்த பிறகு கார்கோடன் என்னும் பாம்பை சந்தித்தேன். அவரின் உதவியால் தான் என்னை கலிபுருஷன் பிடித்திருப்பதை அறிந்தேன். அவனிடமிருந்து விடுபெறும் பொருட்டே நான் இந்த கோலத்தில் இருக்கின்றேன். தேவியே, என்னை சந்திக்கவே நீ இத்தகைய நாடகத்தை அரங்கேற்றி உள்ளாய் என்பதை அறிவேன். இனியும் உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பவில்லை என கூறி நலன் கார்கோடனை நினைத்து அந்த ஆடையை அணிந்தான். நலன் பழைய உருவத்தினை பெற்றான். நலன் நிஷத நாட்டின் சக்கரவர்த்தி என்பதை அறிந்த ருதுபர்ணன் நலனிடம், தங்களிடம் நான் அஸ்வ மந்திரத்தை கற்றுக்கொண்டதில் பெருமை அடைகிறேன். அதன் பிறகு ருதுபர்ணன் அங்கிருந்து விடை பெற்றான். நலனும் தமயந்தியும் நிஷப்ப நாட்டிற்கு திரும்பினர். நிஷத நாட்டிற்கு சென்று புஷ்கரனிடம் நான் சூதாட தயாராக இருப்பதை கூறினான். அதன் பிறகு இருவரும் சூதாடினர். இறுதியில் நலன் வெற்றி பெற்றான். தான் இழந்த பொன், பொருள், மாளிகை என அனைத்தையும் திரும்ப பெற்றான். தன் சகோதரன் செய்த சூழ்ச்சியை மன்னித்து விடுவித்தான். தமயந்தியின் பதிபக்தியை உலகமே அறிந்து பாராட்டியது. நலனும் தமயந்தியும் எந்தவித துன்பமும் இன்றி மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தார்கள். இந்த கதையை கூறி முடித்தவுடன் பிரகஸ்த முனிவர் பாண்டவர்களின் முகங்களை பார்த்தார். அனைவரின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. யுதிஷ்டரிடம், தர்மா, இப்பொழுது நீ நலனை காட்டிலும் மேலான புண்ணியம் செய்தவன் தானே என்றார். யுதிஷ்டிரனும், ஆம் மகரிஷி,
நலனைப் போலவே நாங்கள் இழந்ததை மீண்டும் பெறுவோம். நகுலனும் நாம் இங்கு வனவாசம் வந்ததால் நலன் தமயந்தியின் கதை கேட்கும் பாக்கியம் உண்டானது. திரௌபதி இந்த கதையில் இருந்து வெளிவராமல் அப்படியே இருந்தாள். மகரிஷி திரௌபதி என அழைத்தார். அதன்பின் திரௌபதியும் தன்னிலைக்கு வந்தாள். மகரிஷி, இக்கதையின் கூற்று என் மனதை பாதித்து விட்டது என்றாள். வீமனும் சகாதேவனும் நாங்கள் நிச்சயம் இந்த துன்பத்திலிருந்து மீண்டு நல்வாழ்வு பெறுவோம் என்றனர். அதன் பிறகு மகரிஷியும் அவர்களுக்கு தன் ஆசையை வழங்கிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றுவிட்டு சென்றார். நன்றி.